புல் பேக் லோடரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுங்கிறது 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குது. அதுவே நீங்கள் ஜேசிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து இதை மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஓட்டலாம். அதான் ஜேசிபி வந்து ஃபுல்லாகவே சென்சார் இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புல்லோடைய சூப்பர் ஸ்மார்ட் EX ப்ளஸ் பேக் லோடருக்கும் ஜேசிபியில் இருக்கக்கூடிய ஜேசிபி எக்கோ எக்ஸ்பெக்ட் பேக் லோடருக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். புல் பேக் லோடர் கிட்டத்தட்ட 4 புல் மிஷின் சேர்ந்தது 5 மற்ற பேக் லோடருக்கு வந்து சமன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து இந்த பேக் லோடரால் மிச்சம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதனால் வருஷத்துக்கு உங்களால் 20 லட்சத்துக்கு மேலே சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது கூட நம்ம எதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜேசிபி தான் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஜேசிபி அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் லோடரில் மிகப்பெரிய பிராண்டே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 85% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 4000லேருந்து 4500 பேக் லோடர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜேசிபி. ஸோ ஜேசிபி அப்படிங்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் உலகம் ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஜேசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த புல் மிஷின் கூட வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த ஒரு மிஷினை பற்றி பேசினாலும் முதல்ல அதோட இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு மிஷினுக்கு இன்ஜின் அப்படிங்கிறது இதே மாதிரிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆரம்பிக்க போகிறோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக் லோடரில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிர்லோஸ்கர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டைப் அப்படின்னா BS4 டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய HP எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 74.5 HP வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ரேட்டட் RPM எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2200 வந்து இருக்குதுங்க. ஸோ RPM அப்படின்னா என்னன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுற்றுது அப்படிங்கிறது அந்த RPM அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ அடுத்ததா இதில் எவ்வளோ டார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி பேக் லோடருக்கு இன்ஜின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜேசிபி பேக் லோடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியோட ஓன் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SCV 4 ஸ்டேஜ் வந்து இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேசிபி இந்த பேக் லோடர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ HP இருக்கக்கூடியது அப்படின்னா 74 HP இருக்கக்கூடிய பேக் லோடருங்க. ஸோ இதோட இன்ஜின் ரேட்டட் RPM வந்து பார்த்தீங்கன்னா 2200 தான். இதில் எவ்வளோ வந்து டார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது கியர் பாக்ஸை பற்றி பார்க்கலாங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா கியர் பாக்ஸ் தாங்க. ஸோ வந்து புல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கெரோரோ சிங்க்ரோ ஷட்டில் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஜேசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி சிங்க்ரோ ஷட்டில் டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஆக்சல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புல்லில் கெரோரோ ஆக்சல் வந்து கொடுக்குறாங்க. ஜேசிபி மேக்ஸ் ட்ராக்ஸ் ஆக்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுங்க. ஸோ மைலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அது எந்த மிஷினாக இருந்தாலுமே இப்போ புல் பேக் லோடரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜுங்கிறது 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குது. அதுவே நீங்கள் ஜேசிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி கன்சப்ஷன் வந்து பண்ணுதுங்க. ஸோ டீசல் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். புல்லை பொறுத்த வரைக்கும் வெறும் 3 லிட்டர், ஜேசிபி பொறுத்த வரைக்கும் 4 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு டீசல் கன்சப்ஷன்ங்கிறது இருக்குதுங்க. ஜேசிபியால் ஒரு வேலையை 1400 RPM செய்ய முடியுது அப்படின்னா அந்த வேலையை புல் பேக் லோடரால் வந்து பார்த்தீங்கன்னா 1200 RPM வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புல் பேக் லோடர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து ரொம்பவே கம்மி. அதனால் ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி. எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரது கிடையாது. ஆனால் ஜேசிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சென்சார்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கம்மியாக சென்சார்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ புதுசாக வர ஜேசிபி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே கடினமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எரர்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரத கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. புல் பேக் லோடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிங் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை டேமேஜ் ஆயிடுச்சுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ரிப்பேர் பண்ணிடலாம். அதாவது வெல்டிங் வந்து வச்சிடலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி பேக் லோடரில் அப்படி கிடையாதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் அயன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா அதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ புல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை. பொதுவாக ஒரு கட்டுக்கதை இருக்குதுங்க. என்ன அப்படின்னா புல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 75க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா 48 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லோட சர்வீஸ் டீம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஜேசிபின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. அதில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ நான் இதை வந்து சொல்லி ஆகணுங்க. புல் மிஷினில் நான் அந்த ஜாய்ஸ்டிக் பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை பேக் ஆப்ரேஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். ஜேசிபிலையும் அதே மாதிரி தாங்க ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க புல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே 100% உண்மை தாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்குது. அது மட்டும் இல்லை இதில் டில்டபுள் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஜேசிபியில் கிடையாது. இந்த டில்டபுள் ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குதுங்க. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடியது விலை எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ 2 மிஷினுக்கும் பெரிய விலை வித்தியாசம் கிடையாது. ஓரளவுக்கு சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் பார்த்தா ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா புல்லில் ஸ்விங் ஸ்பீடாக இருக்கட்டும், டிகிங் ஸ்பீடாக இருக்கட்டும், டிரைவிங் ஸ்பீடாக இருக்கட்டும், டோசிங் ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்பீடாகவே இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மிஷின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சுங்க. அதுக்காக ஜேசிபி வந்து நான் ஸ்ட்ராங்கான மிஷின் இல்லைன்னு சொல்லலை. ஜேசிபி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மிஷின் அப்படியே தான் இருக்குது. இப்போ புல் பேக் லோடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தான் போகுது. மற்ற பேக் லோடர் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மற்றது எல்லாமே 4.5 போகும். ஸோ அது கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா புல்லில் 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் வந்து நம்ம மிச்சம் பண்ணலாங்க. ஸோ இதை 5 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டீசல் மூலிமா மட்டுமே நீங்கள் 15 லட்ச ரூபா வரைக்கும் மிச்சம் வந்து பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த 5 வருஷத்துக்கான வட்டின்னு போட்டிங்கன்னா அது ஒரு 6 லட்ச ரூபா வரும். ஆக மொத்தம் 21 லட்ச ரூபா நீங்கள் புல் பேக் லோடர் யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்து குறைக்கலாம். அடுத்ததாக உங்க நீங்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து வரும், ஜேசிபிக்கு ரீசேல் வேல்யூ இருக்கே, உங்களுக்கு புல்லுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஜேசிபிக்கு ரீசேல் வேல்யூ இருந்துச்சு. ஸோ இப்போ ஏன் அப்படின்னா ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னை விட இப்போ சென்சார் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க. சென்சார்ஸ் வந்து அதிகமாக வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கான ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ப வைக்கிறதுக்காக ஒரு யுக்தி மாதிரி தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புல்லை பொறுத்த வரைக்கும் 71% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதுக்கு ரீசேல் வேல்யூ இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட முடியுமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல்லோடைய இந்த ஃப்ரண்ட் பக்கெட் இருக்கு இல்லையா, இதோட லோடிங் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 அடி இருக்குது. அதுவே ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி இருக்குது. அடுத்ததாக வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது புல் வந்து பார்த்தீங்கன்னா 8 டன் வெயிட் இருக்குது, ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா 7 டன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக் லோடரையும் ஆப்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேட்டரோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெகன். நான் ஒரு 10 வருஷமாக ஜேசிபி வச்சு ஓடிருக்கேன். 2 வண்டி இருக்குது என்கிட்ட. 3DX இருக்குது, ஒரு 12 மாடல் ஒன்று, 16 மாடல் ஒன்று இருக்குது. இப்போ புல் எப்படின்னா இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த வண்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணால் ஜேசிபியில் ஒரு 10,000 12,000 ஆகிடுது. ஒரு இயருக்கும் வந்து ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் அதிகமாகுது. இதை ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. நம்ம கிர்லெஸ்கர் இன்ஜின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் சர்வீஸுக்கும் வர்றதுக்கும் இப்போ கிர்லெஸ்கர் போது மேக்ஸிமம் எல்லாமே டிராக்டர், ஜேசிபி, கிர்லெஸ்கர் எல்லாருமே ஈஸியாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து மெக்கானிக் வர தேவையில்லை. நம்மளே வந்து ஒன்ஸ் டைம் பார்த்துட்டா நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிட்டு வந்து நம்மளே மாற்றிக்கலாம். அதில் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுது. அதில் வண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. லிவர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பேக் பைட்டு. இப்போ ஜேசிபி ஒரு 8 ஹவர் நம்ம ஓட்டுறோன்னா ரொம்ப டயர்டாகிடும். இது மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஓட்டலாம். அதில் லோடிங் ஒர்க்குக்கு நல்லா இருக்குது. டீசல் மைலேஜ் தருது. நம்ம ஒரு 1 ஹவருக்கு இப்போ வந்து 1000 ருபீஸ் பண்ணுறோம் நம்ம ஏரியாவில். இப்போ வந்து ஜேசிபி வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் 5.5 லிட்டர் ஓடுது. அதில் ஃப்ரண்ட் பைட் ஓட்டினா 6 லிட்டர் மேலே ஓடுது. இப்போ இதுக்கு புல்லுன்னும் போது நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு ஓடும் போது டீசல் வந்து 3.5 லிட்டர் 4 லிட்டர் தான் ஓடுது. ஃப்ரண்ட் பைட் ஓட்டினா மட்டும் தான் 4 லிட்டர் அளவு ஓடுது. நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆகுது. இது பரவாயில்ல. இது புல் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வச்சு ஓட்டி ஒரு டியூ கட்டுறதுக்கோ பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இது இப்போ இதுனா ஜேசிபி ரேட் அதிகமாக இருக்குது, புல்லு ரேட்டு கம்மியாக இருக்குது. வண்டி ஒர்த்தபுளாக இருக்குது. வண்டியை நல்லா தரமாக போட்டிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் பக்கெட்டு, பேக் பக்கெட்டு, பூமு எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது வண்டி ஓட்டுறது. அதில் எர்த் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 அடி 12 அடி பள்ளம் வெட்டினா ரேம்ப் அடிச்சு வெட்டுறது ஜேசிபியில் கொஞ்சம் திணறும் வண்டி. இது புல்லு வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம எர்த் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா பள்ளம் ஒரு 8 அடி 9 அடி வெட்டினா நார்மலாக ஒரு 1500 ஹார்பிஎம் வச்சு ஓட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது வண்டி. லோடிங்க்கே பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஒரு ரேம்ப் அடித்து மண் அடித்து ஏற்றினாலும் தள்ளுறதுக்கு நல்லா பிடிச்சி தள்ளுது வண்டி நமக்கு. அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பைட்டில் தள்ளும் போது ஜேசிபி வந்து மேக்ஸிமம் வந்து டீசல் வந்து 6 லிட்டர் 7 லிட்டர் அந்தளவுக்கு போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு கியரை போட்டு தள்ளணும். இப்போ இதே வந்து புல்லில் தள்ளும் போது வந்து நமக்கு வந்து அதே மைலேஜ் தான் கொடுக்குது. நமக்கு வந்து 4 லிட்டர் அளவு தான் போகும்போது நமக்கு சேவ் ஆகுது. மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு டீசல் போட்டு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்ட முடியல ஜேசிபியில். இப்போ புல்லில் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டலாம் ஈஸியாக. அப்போ வந்து நம்ம அதோட மெயின்டெனன்ஸ் அந்த டீசலோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நம்ம கம்மியாகும் போது இப்போ ஓனருக்கு வந்து சேவ் ஆகும். உடனே ஒரு டியூ கட்டுறதுக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி நம்ம காலங்குழி வெட்டும் போது வந்து இப்போ வந்து ஜேசிபி வந்து நம்ம வெட்டும் போது கீழே வந்து ஒரு இப்போ 4 மார்க் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூசாக உள்ளே போயிடும். இப்போ இந்த வண்டி புல் வெட்டும் போது நல்லா பக்கெட் நல்லா ஓப்பன் ஆகி வெட்டுது. நம்ம ஸ்கொயராக வெட்டும் போது ஆளுங்க கழிக்கிற வேண்டிய வேலையே கிடையாது. இப்போ ஒரு 16 காலங்குழி 2 தொட்டி வெட்டினா ஒரு நாள் ஃபுல்லாக வெட்டுவோம். அதுக்கு வந்து 5 பேரை வச்சு கழிக்கணும் ஜேசிபி வச்சு வெட்டினா. இதை புல் வச்சு வெட்டினா நமக்கு வந்து ஒரு 2 ஆள் வச்சு சும்மா ஈஸியாக தொடச்சி போட்டு அதில் ஆளுங்க சேவ் ஆகும். அந்த மாதிரி அது வெட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. ஜேசிபி பைட் வந்து ஃபுல்லாக பேக் பைட் வந்து ஓப்பன் ஆகுது. இதை புல் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகி கரெக்டாக ஸ்கொயராக வெட்டும். அது ஹைட் அது மாதிரி லோடிங் வந்து இப்போ நம்ம வந்து பெரிய வண்டி இருக்கும் 10 யூனிட் வண்டி. இப்போ ஜேசிபிலாம் நான் கீழே மண்ணு குடிச்சு ரேம்ப் அடிச்சு அள்ளி போடணும். இது ஃப்ரண்ட் பைட் தூக்கி அழகாக போட்டுருவோம். நம்ம அந்த ரேம்ப் அடிக்க தேவை கிடையாது. அதுபோல் 10 யூனிட் லாரிலாம் ஈஸியாக ஃப்ரண்ட் பைட்டில் லோடு ஏற்றலாம். அவ்வளோ பேக் பைட்டு லோடு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டெப்லைசர் ஹைட்டு போட்டு இது ஆக்சுவலாக வந்து கேபினே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதனால் வண்டி மேலே நின்று நம்ம எவ்வளோ மட்டம் பண்ணுறோம் போகிறோன்னு அந்த மாதிரி பார்க்கலாம். புல்லில் இப்போ 2 ஜேசிபி இருக்கேன் என்கிட்ட. நான் வந்து இந்த புல்லை வந்து ஓட்டியிருக்கேங்க. டெமோ ஓட்டி பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே ஓட்டியிருக்கேன். எங்கள் சார் கொடுத்துருக்காருங்க, ஓட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஓட்டும் போது எனக்கு வந்து இந்த வண்டி நல்லா இருக்குது. இப்போ வண்டி நான் அடுத்து இந்த புல்லு தான் எடுக்க போகிறேன். ஒரு வண்டி புக் பண்ண போகிறேன். வந்து எப்படின்னா ஜேசிபியில் வந்து சென்சார் கொடுத்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறது நாங்கள் வந்து அதிகமாக இந்த ஆப்ரேட்டர் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக 11th 12th படித்தவங்க தான். ஒன்றுமே தெரிய மாட்டேது எங்களுக்கு. எப்படி டக்குன்னு வண்டி ஓடிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது ஜேசிபியில். இப்போ இது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு மேனுவலாக இருக்குது எல்லாமே. எங்களுக்கு எல்லாமே தெரியும் இதை பற்றி. ஒர்க் பண்ணும்போது எப்படி கேபிள் என்ன மாற்றிக்கலாம் அந்த மாதிரி டைப் இது. அதுவும் ரேடியேட்டர் அந்த மாதிரி ஹீட் ஆகுது வண்டி. மேக்ஸிமம் ஆப்ரேட்டர் வந்து ஹீட்டே வராது. 2 லேயர் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் வந்து ரொம்ப கேப் இருக்குது அதிகமாக.
அதனால தான் ஜேசிபி வந்து ஃபுல்லாகவே சென்சார் இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஓட்டவும் பிடிக்க மாட்டேது வண்டியை. இப்போ புல்லுன்றது மேக்ஸிமம் வந்து நம்ம எப்படி கேர்லெஸ் கார் இன்ஜின், அதுக்கு மாதிரி வண்டி நல்லா தரமாக இருக்குது, ஒர்த்ஃபுல்லாக இருக்குது வண்டி, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு. நன்றி. புல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புல்லோட காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல் மிஷினை ஜெயிச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புல் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 நாடுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனிங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனிங்க புல்லுங்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து இந்த 2 பேக் லோடரில் எது வந்து சிறந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க.